ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் திருச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு எந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபால் தருகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடக்கவிருக்கும் நிலையில் இன்று அந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எழுது பொருட்கள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தற்போது ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குச்சாவடி இயந்திரத்துக்கு பயன்படும் பொருட்கள் அனைத்தும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினருடன் உள்ளூர் போலீசாரும் இணைந்து இந்த வாகனங்களில் ஏற்றிச் சென்று வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது 31 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 128 மையங்களில் உள்ள 322 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை, இடைத்தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த இடைத்தேர்தலை உள்ளூர் கேபிள் நிறுவனம் மூலம் நேரலையாக ஒளிபரப்பவிருக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வாக்காளர்கள் எண்ணிக்கை மற்றும் வாக்குப்பதிவு சதவீதம் ஆகியவற்றை நேரடியாக பொதுமக்கள் நேரடியாக பார்த்து அங்கு சென்று ஓட்டளிக்கலாம். இதேபோன்று வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் அந்த வாக்குச்சாவடியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிம் கார்டு மற்றும் மொபைல் போன் மட்டுமே வழங்கப்படும். தற்போது அந்த நிலை மாறி அனைவருக்கும் 322 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் டேப்லைட் போன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் விரைவாக துரிதமாக தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம்.